சொல்லி காட்டுகிறான். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சகோதரர்களை, இதே நான் சொல்றேன் தெரியுமா? ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய எப்படி வழிகெடுக்கணும் என்ற சிந்தனை, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பேன் அல்லாஹ்ட்ட சொல்றான் தெரியுமா? லா அகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். நான் உனது நேரான பாதையில் அவர்களுக்கு குறுக்காக அமருவேன். கெட்ட இடத்துல இல்ல, சாராயம் குடிக்கிற இடத்துல இல்ல, நல்லா இருக்கிற ரோட்ல தான் என்ன செய்வேன்னா இருப்பேன். சும்மா இருக்கவும் மாட்டேன். வலதால் போவேன், இடதால் போவேன். வல உமன்னி என்னகும், ஆற்றலை பாருங்களா, எண்ணங்கள் ஆசைகளை உண்டாக்குவேன். வல ஆமுரன்னகும், ஏவுவேன். சைத்தான் சொல்றான், இப்படி இப்படி எல்லாம் நான் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன் என்று சொல்லி சைத்தான் சொல்றான். சகோதரர்களை, இது ஏன் சொன்ன தெரியுமா? இது சைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்ச முன்னுரை. அவனுக்கு அறிவு, ஆற்றல், வளம், ஒரு செய்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய திறமை எல்லாம் சைத்தானுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? கோர்வை செஞ்சு பிரச்சாரம் செய்யறது தான் சைத்தானோட இயல்பு. கோர்வை செஞ்சு பிரச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியோட போறாங்க. ரெண்டு சஹாபாக்களை இருந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ட உடனேயே அலா ரிஸ்லிக்குமானா, நில்லுங்க என்று ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வராங்க. இன்னஹா சஃபியா, நான் போனது சஃபியாவோட அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவங்க, யார் ரசூல், உங்கள் மீது நம்ம சந்தேகப்படுவோமா அப்படின்றாங்க. அவ்வளோ நம்பிக்கையானாக்கள் என்று ரசூலுல்லாஹ் போகல. இன்ன ஷைத்தான எஜிரி மினிபின் ஆதம மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான்னு நாங்கள் சொல்லலாம். என்னத்துக்கு சொன்னாங்க அந்த இடத்துல? இதையே எங்களோட கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்படி போறார் ஒரு ஆள், அவர் நல்லா இல்லப்பா அப்படி நினைக்க மாட்டார். திடீர்னு அவரை பத்தி ஒரு செய்தி பரவுது. ஓஹோ, அப்ப அண்டைக்கு கண்டதும் அதாத்தான் இருக்குமோண்டு கொலைகிறோம். விளங்கிட்டானே? இப்ப அதை எடுக்கல, இது சைத்தாண்ட வேலை. விளங்கிட்டானே? சைத்தான் சந்தர்ப்பம் பார்த்து எப்படி கொழுகுறண்டு, இதை எப்படி கொழுகுறண்டு சைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். கொழுகுறதுக்கு இல்லாத வரைக்கும் நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க. போட்டுவிட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, 20,000 களவு வச்சு. அப்ப அங்க மார்க்கப்பற்றோட ஒரு ஆள் வந்துட்டு போனாருன்னா உங்களுக்கு அது சிந்தனையிலேயே படாது. இவர் தான் களவெடுத்திருப்பாங்க, அது எண்ணத்துலயும் வராது. யார் வந்தாருன்னு இல்லப்பா, அவரை எடுக்காம தான் பேசுவீங்க. அவர் அப்படி ஆளல. இப்படி யார் அப்ப கடைசியா வந்துட்டு போன அவர் தான்ப்பா, அவருக்கு பாவமா அப்படி இப்படின்னு விட்டுருவாங்க கேச. நீங்க இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, அங்கேயும் இப்படி ஒரு என்னமோ சாமான் களவு பேத்து. கடைசியா யார் வந்தா? அவர். அப்படியா, என்ன செய்யும்? அந்த வீட்லயும் இவர் வந்த ஒரு 20,000 போச்சு. இந்த வீட்டுல இவர் இவர்ல என்னமோ ஒன்று இருக்குது. இப்படி என்றிக்கக்குள்ள ஒரு இடத்தால போறீங்க, 2 பேர் சண்டை. இவர் தான் தூக்கிப்பாரு, இவர் தான் தூக்கிப்பான். சைத்தான் முடிவெடுக்க உங்களையே அவரை பத்தி ஒரு சண்டை போகுது, நீங்க முடிவெடுப்பீங்க. என்னது? அவனுக்கெல்லாம் புதுசு, உங்களுக்கு முடிவு. இவர் தான் தூக்கிப்பாரு. முதலாவது வீடு, 2வது வீடு, 3வது வீடு. விளங்கிட்டா? இது எப்படி வரும்? சைத்தான் கொழுகிறது. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் பின் சாபித், ஹம்னா பின் துஜைஸ், சிறந்த சஹாபாக்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்று உபை பின் சலூல் பரத்திய செய்தியில அவங்க மாட்டினாங்க தானே? எப்படி மாட்டினாங்க? மனுஷன் யோசிப்பான், எங்கள்கிட்ட ஈமானும் தக்குவாவும் சரியான அறிவும் இல்லைன்னா அப்படிதான் சைத்தான் போடுவான். அதுலேருந்து உங்களுக்கு தப்பே இல்லை, உங்களோட உள்ளத்தையே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கும். விளக்கிட்டா? அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே கொழுகுவாண்டு. எப்படி தெரியுமா? ஆயிஷா சைத்தான் எப்படி உபை பின் பரத்திரிப்பனும் ஆயிஷா இல்லாங்க வராங்க, தனியா சஃப்வான் பின் முஅத்திலோட வராங்க. மனசுக்கு எப்படி போகும்? என்னத்துக்கு ஒன்றுக்கு போற சொல்லிட்டு போறது தானே, ஒன்றுக்கு போறேன்னா சொல்லிட்டு போறது தானே, அப்படி வரும். சரி, அவதான் இவர் மட்டும் எப்படி பிந்தினா? 2 பேர் பிந்தாம, 3 பேர் பிந்தாம, ஒரு ஆள் மட்டும் எப்படி பிந்துறாரு? ஏற்கனவே போட்ட திட்டம். விளங்கிட்டானே? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெருக்கமான ஆளு தான் சஃப்வான் பின் முஅத்தில். பார்த்தா நெருக்கமான ஆளும் தானே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி? வலக்கது தகரு ரஜுலன், ஒரு மனிதரை குற்றம் சாட்டுறாங்க. வமா கான யதுகுலு அலா பைத்தி இல்லா மாஇ, என்ற வீட்டுக்குள்ள அவர் என்னோடு தான் போவார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதை நீக்கிறதுக்கு சொல்றாங்க. விளங்கிட்டான்? அப்ப என்ன அர்த்தம்? சைத்தான் கொலி விட்டான்னு வைங்களே, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் வீட்டில் கொண்டு போய் என்ன செய்வேனா, இரவு நேரத்தில் கதவு தட்டவானா, வீணான சந்தேகம் வரும் இடத்துக்காக வேண்டி. அப்ப தவறா விளங்கப்பட அப்படின்னா மனைவிமார் தவறு செஞ்சிருந்தாலும் நீங்கள் கணக்கெடுக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. நீங்க ஒரு நல்ல மனைவியை வச்சுக்கிட்டீங்க, கௌரவமான ஒரு மனைவி வச்சுட்டு இருக்கிறீங்க, தூய்மையான ஒரு மனைவியை வச்சுட்டு இருக்கிறீங்க. இதுல சைத்தான் என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு வீணான சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. என்னத்துக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? நீங்க வாரீங்க, ஒரு ஆள் வெளியே போறாரு, அவர் அப்பா கேட்டிப்பார், இவர் வந்தாரான்னு கேட்டிருப்பாரு. அவர் வரக்குள்ள போறீங்க, நீங்க பாப்பீங்க. வணங்கிட்டா 2ஆம் நாள் வரைக்கும் அவர் தான் போறாரு. இப்ப என்ன செய்யும்? அதனால சொல்லிட்டு வாங்க, தூய்மை நிற்கும், சைத்தான் கொழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விளங்கிட்டா? இதுதான் சகோதரர்களே
ஷைத்தானுடைய ஆற்றல் உத்தனை கொள்கிறதுக்கும் சந்தேகப்படுறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான மிகப்பெரிய சக்தியாக குலபிரபின்னாஸ்ல அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களில் வஸ்வாஸ் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். ஷைத்தானை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு அம்சம். சகோதரர்களே, இந்த ஷைத்தானிய பிரச்சாரங்களில் ஒன்றுதான் இந்த பேய் பிசாசு நம்பிக்கை. இதை வளர்த்தெடுத்ததும் பிரச்சாரம் செஞ்சதும் டெவலப் பண்ணியதும் அபிவிருத்தி அடைய செஞ்சதும் கொள்கையா மாத்தினதும் எப்படி சிறுக்க வளர்த்தெடுத்து உருவாக்கி நம்பிக்கை இன்றைக்கு இவர் கடவுள் என்ற தன்மையை மறக்க இயலாத அளவுக்கு ஷைத்தான் கொண்டு போனான் தானே. ஒரு சமூகத்தை 350 கோடி 400 கோடி பிறண்டு நிக்குதே. உலக பிரச்சாரம் செஞ்சால் நம்பிக்கை விட்டு போகுதில்லையே. இதை வளர்த்தது யாருன்னு சொல்லுவோம்? ஷைத்தான் தானே. அவர் தான் இதே வளர்த்தாரு. எடுக்க இயலாத அளவுக்கு சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் இடங்களையும் நோக்கங்களையும் கற்பித்து ஒரு கொள்கையாக இன்றைக்கு வளர்த்தெடுத்துட்டான். பேய் பிசாசு என்றது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைய உள்ளத்திலையும் என்னதான் ஊட்டாட்டியும் வளர்ந்துரு. சிலவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு வந்து பேய் பிசாசுன்னு பயம் காட்டக்கூடாது. ஏன்? பெருசாயின்னு அந்த புள்ள அதே நம்பிக்கையில வந்துரு. அது சரி. ஆனா பேய் பிசாசுன்னு பயம் காட்டாமே ஒரு புள்ள வளர்க்கப்பட்டீங்கன்னு வைங்களேன். 16 வயசுல ஒரு கூட்டாளியோட பழகுறான். பேய் பிசாசுக்கு நான் ஒரு நாள் கதை சொன்னா போதும், விளங்கிட்டானே. அந்த 16 வருஷ வளர்ப்பும் அப்படியே ஒரு மூளைக்கு பேத்துரும். இது சக்சஸ் ஆயிடும். ஏன்? அந்த வளர்ப்பெல்லாம் சரி வராது. அது ஷைத்தானுடைய அந்த தாக்கம் புல் பவரா இருக்கும். சகோதரர்களே, ஆக இந்த 2வது கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா? இந்த முழு உலகத்திலும் பரவுவதற்கான காரணம் சந்தர்ப்பங்கள், சூழல்கள், அமைப்புகள், நேரங்களை ஷைத்தான் தருணம் பார்த்துட்டே இருக்கிறது. டக்குன்னு அந்த நம்பிக்கையை போடுறது, பற்றுரும். இப்படிதான் வளர்த்தது, விளங்கிட்டானே. உலகத்துல இந்த தவறான சிந்தனையும் தவறான கொள்கையும் ஷைத்தான் என்று முழு உலகத்திலையும் வளர்த்து வச்சுக்கிறான்னு சொன்னால் அதுக்கான சூழல்கள் சந்தர்ப்பங்கள், அதை கண்டுபிடிக்க முடியாத சூழல்கள்லாம் ஷைத்தான் பயன்படுத்தினான். அதை கண்டுபிடிக்க முடியாத இன்றைக்கெல்லாம் ஆய்வும் அதுவும் இதுவும் இருக்கிறனா டக்குன்னு பிடிபடுது. இப்ப பாருங்க, கரண்ட் வந்தவரோ பேய் குறவா இல்லையா? கரண்ட் வந்தவரோ இதே ஊரை நீங்க கற்பனை பண்ணுங்க. 50 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏரியால பேய சொல்லிப்பாங்க, ஒரு ரோட்ல பேய சொல்லிப்பாங்க, ஒரு மரத்துல பேய சொல்லிப்பாங்க, வேப்ப மரம்டா பேயன்னு சொல்லிப்பாங்க, இதே ஊர்ல சொல்லிப்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த இடத்துல லைட் வந்துருதானே பேய் காணும். கரண்ட் போனா அதே பேய் மறுபடியும் வந்துருது. என்னது? கரண்ட் போனா அதே பேய் ரிட்டர்ன் வருது. கரண்ட் இல்லையா அந்த பேய் என்னது? கரண்ட் இல்லாட்டி வந்துருது. கரண்ட் வந்தா பேய் இல்லை. அந்த சூழல்கள் சந்தர்ப்பங்களை ஷைத்தான் என்ன செய்யறது? உருவாக்குறது. அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி அந்த நம்பிக்கை என்ன செய்யறது? வளர்க்கிறது. இப்படி பல சந்தர்ப்பங்கள் சூழல்களை அமைச்சு ஷைத்தான் கொடுத்துட்டு இருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்யறான்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். மனிதனுக்கு இந்த நம்பிக்கையை வளர்த்ததும் வளர்த்துட்டதும் ஷைத்தான் தான். சகோதரர்களே, இது இந்த 2வது. 3வது என்ன தெரியுமா? மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், எங்கட கடமை என்ன தெரியுமா? வீரம் காட்டுறதல்ல. ஷைத்தான் வந்து இப்ப பிரச்சாரத்தை முடிச்சுட்டு புக்க மூடல. இன்னும் பேய் பிசாசு நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இனி சரி வராதுன்னு மூடல. இன்றைக்கும் அதே ட்ரை தான், வணங்கிட்டானே. ஒவ்வொரு மனிதனாக இந்த பேய் பிசாசு நம்பிக்கைக்குள்ள ஷைத்தான் எடுத்துக்கண்டே இருப்பான். அதுக்கு ரசூலுல்லாஹ் தடை போடுறாங்க. ஷைத்தான்ற நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. உள்ளத்துக்குள்ள ஊட்டுறதான் ஃபிட் பண்ணி விட்டு அவன் சரி. அதுக்கு பிறகு அவர் தான் பிரச்சாரகர். அவர் தான் என்னது? பிரச்சாரகர். சகோதரர்களே, இதை வந்து ஷைத்தான் தேர்ந்தெடுத்து நடத்திட்டு தானே. நாங்களும் சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா யபீத்தன்ன அஹதுக்கும் வஹதஹு, உங்கள் எவரும் தனியே தங்க வேண்டாம். உங்கள் எவரும் ஒரு வீட்டில் தனியே தங்க வேண்டாம். இன்றைக்கு எங்களை நிறைய பேரை பார்க்குறேன் தெரியுமா? இந்த பாலத்தால் நான் பேத்து காட்டுறேன். உனக்குதானே இந்த பாலத்தால நான் பேத்து காட்டுறேன். கபரு தோண்டி வை, மையத்து பின்னாடி பேத்து நான் படுத்து காட்டுறேன். இது சாதனையா? இது சிங்கக்கூட்டில் இருந்து காட்டு பார்ப்போம். உண்மையான வீரன்டா சிங்கக்கூட்டில் பூட்டி உரிந்து, அது ஏன் சிங்கம் இருக்கேன்னு தெரியும், நீ போக மாட்டாய், இல்லைன்னு தெரிஞ்சு தூங்குறாய். ஆனா ஏதோ உனக்கு கொண்டு நடந்தா உள்ளவண்ட எல்லா நம்பிக்கையும் ரீப்ரஸ் ஆகிடும். விளக்குதானே? வெளியே உள்ளவண்ட எல்லாம் ஓ இறுக்கி போல ஆள் மாட்டான் தானே அப்படின்னு என்னது நம்பிக்கை ஃப்ரெஷ் ஆயிரும். இதுக்கு தான் ஒரு செய்தி. அது என்னன்னா, சந்தர்ப்பங்களை நாங்க தேடி போகக்கூடாது. நான் பேத்து காட்டுறேன், எனக்கு ஏழும். இது வந்து என்னது? என்ன சாதனையா இது? இப்ப செஞ்சா என்ன வரமேல நன்மையா? மற்றவன நம்பிக்கையெல்லாம் பேத்துருமா? போகாது. உனக்கு மட்டும் நம்பிக்கை வரும், மறுபடி போக மாட்டாய். ஏன்? தைரியமா போறது முதலாம் நாள் அந்த ஏதாவது சந்திச்சு அதை காட்டிக்கலாமா, அடுத்த நாள் போகவே மாட்டான். விளங்கிட்டானே? ஷைத்தான் என்ன செய்யறா? சந்தர்ப்பத்தை உண்டாக்குற. உதாரணமா வைங்களேன், இப்ப முந்தி ஆரம்பத்தில் என்ன இருக்குது? பாலம் கட்டினா பழி வாங்குறது, அப்படித்தானே? அப்ப பாலம் கட்டினா பழி ஒன்று வாங்க. இப்ப அந்த பாலத்தால போக இயலான்னு சொல்ற ஒருத்தர், இருட்டு குகைன்னு வைங்களேன், நான் பேத்து காட்டுறேன் வாரு. வணங்கிட்டா அப்பாவுக்கு ஒரு ஆதாரம் செய்யும். இவர் போறாரு. இயல்பிலேயே போகக்குள்ள என்ன செய்யும்?
மனிதன் இயல்புல என்ன தெரியும்? இப்ப எல்லாம் இருக்கிறீங்க தானே, இந்த காட்டுல இப்ப நடக்கிற ஒவ்வொரு தவளை சத்தம், அந்த பூச்சி சத்தம்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. எல்லாரும்